ஓகேவா? இப்போது இது வந்து செல்லர்ஸோடைய ஏரியா. இப்போ செல்லர்ஸோட ஏரியா வேலிடு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போகும்போது இதனுடைய ப்ராபபிலிட்டி என்னாகும்? ஒன்று பாக்ஸுக்கு அபோவ் பாக்ஸ் மேலே ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகலாம், இல்லை இந்த பாக்ஸ் இன்சைட் பாக்ஸ் ஓப்பன் ஆகலாம். அப்போ இன்சைட் பாக்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மிட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆயிருக்கா, மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்போது நமக்கு இதில் மெயினோட ரூட் என்ன? மிட் பாயிண்ட்டு நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட் என்ன? இந்த மிட் பாயிண்ட், இந்த ரேஷியோ. அப்போ இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இந்த மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ மிட் பாயிண்ட் நீங்கள் போட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை வந்து அப்படியே நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். இந்த பாக்ஸை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ மிட் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? மிட் பாயிண்ட்டுக்கு இன்சைட் த பாக்ஸ் பிலோ த மிட் பாயிண்ட். இப்போ நமக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப லாங் ஒய்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ப்ராடாக போயிட்டே இருக்கும். நம்ம ஷார்ட்டாக ஒரு இடத்துல இன்ட்ராடே பிளேயருக்கு ஒரு குயிக் மைண்ட் செட் வேணும். குயிக் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம பையிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும். அப்போ அந்த குயிக் மைண்ட் செட்டுக்கு நம்மள்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்புட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். அதை எதெல்லாம் வேலிடுங்கிறத சுருக்கிக்கிட்டே வரணும். அப்படி சுருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸை மிட் பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகும்போது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட வேல்யூ இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிட் பாயிண்ட்டுக்கு வச்சுட்டேன். இப்போ இதுதான் நமக்கு பாக்ஸு டாப் ஆகிடுது. இப்போ மிட் பாயிண்ட்டுங்கிறது வந்து நமக்கு டாப் ஆகிடுது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது நமக்கு இப்போ பாக்ஸ் சுருங்கிருச்சு. நம்மளுடைய ட்ரெண்ட் மூவும். ஏன்னா இதை தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டில் மார்க்கெட்டை வந்து நம்ம குயிக்காக நம்ம ஒரு என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு நமக்கு சீக்கிரம் லாஜிக்காக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அடுத்து இந்த பாக்ஸ் நம்ம வேலிட் பண்ணிட்டோம். மிட் பாயிண்ட் கீழே பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்றைக்கி வந்து வேலிடு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன்ல. ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணுதா லோ பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். எப்போ பார்க்கணும்? எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஹாலிடே வருதோ அந்த ஹாலிடேவுக்கு முன்னாடி நாளும் அடுத்த நாளும் பார்க்கணும். இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், மண்டே கேண்டிலும் மண்டே மார்க்கெட்டும் ஃப்ரைடே மார்க்கெட்டும் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். மண்டே கான்செப்ட், ஃப்ரைடே கான்செப்ட்னு. அப்போ இடைப்பட்ட நாட்கள்லையும் ஹாலிடே வருதுன்னா அதே கான்செப்ட் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைக்கி ஒர்க் ஆகிறது என்ன கான்செப்ட்டு? மண்டேயா ஃப்ரைடேவோட கான்செப்ட், மண்டே ஆர் ஃப்ரைடேவோட கான்செப்ட் ஒர்க்